ஒரு பொண்ணு வந்து தன்னோட அப்பாவோட டெத்ல இருக்காங்க. அந்த டைம்ல லாங் ரிலேஷனான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையன் வந்து டெத்துக்கு வரான். அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்த்ததுமே உடனே பிடிச்சிருது. டெத் முடிஞ்சது, எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங், அந்த பையனை மிஸ் பண்ணிட்டுமே, நம்பர் கூட வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு 2 months கழிச்சு சடனா வந்து அந்த பொண்ணு வந்து தன்னோட ஓன் பிரதரை வந்து குத்தி கொலை பண்ணிட்டான். என்ன ரீசனா இருக்கும்? உண்மை தெரிஞ்சதாதான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்ற உண்மை தெரிஞ்சிருக்கும்னா இல்ல, அவங்க அப்பா அந்த பையன் தான் கொன்னுட்டானா? இல்ல. இது ஃபன் क्वेश्चन, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. தன்னோட சொந்த தம்பியே வந்து கத்தியால குத்திடுறாங்க. என்ன ரீசனா இருக்கும்? அவன் தான் அந்த ஸ்மார்ட் கை மாதிரி வேஷம் போட்டான் தான். இல்ல, பிரதர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. சரி ஓகே, பிரதருக்கு அந்த பையன் ஃப்ரெண்டுன்னா அந்த பிரதர் வச்சு அந்த பையனோட கான்டாக்ட் நம்பர் வாங்கணும்ல, லாஜிக் படி பார்த்தா. எதுக்கு கொல்லணும்? கரெக்ட்டா கட்டுட்டா தெரியலையே. ஐயோ, ஐ அம் ரியலி க்ளூலெஸ். ஒரு க்ளூ கொடுக்குமா? அந்த பையனை பார்க்க முடியாத ஃபீல்ல தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை அவ பண்ணான். பையனை பார்க்க முடியாத ஃபீல்ல தம்பியை குத்துனாளா? ஆமா. அட பாவி சண்டாளா. எதனால குத்திருப்பா? ஒரு பொண்ணு அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஓகே. அந்த டெத்துக்கு ஒரு ஸ்மார்ட்டான லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் தான். அந்த பாய் பார்த்ததுமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க. அந்த பொண்ணும் வந்து அவங்க கிட்ட நம்பர் கூட வாங்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. 2 months இதே தாட்ஸ் போயிட்டு இருக்கு. சடனா ஒரு நாள் அவங்களோட ஓன் பிரதரையே வந்து அவங்க கத்தியால குத்தி கொண்டுட்டாங்களாம். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷனே அந்த பையன் தான். நிஜமா தெரியலடா. சரி ஓகே, நானே சொல்றேன். அந்த பையன் வந்து லாஸ்டா யாரோட டெத்துக்கு வந்தான்? அவங்க அப்பா டெத்துக்கு. ரிலேஷன்ன்றதால அப்பா டெத்துக்கு வந்த அதே பையன் தம்பி டெத்துக்கும் வருவான்னு சொல்லிட்டு தம்பியை வந்து என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ண. அட ஐயோ, அந்த பொண்ணு வந்து தன்னோட ஓன் பிரதரை கொண்டு இருக்கா. எதனால? எதுக்காக? அந்த பையன் வரணும்னு. இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னான क्वेश्चन. அதனால தான் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஸ்டார்டிங்ல. உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரிக்கியான क्वेश्चंस எல்லாம் நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மெய் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். மெய்ட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணணும்.